இந்த ரவுண்ட் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸ் வெர்சஸ் ஈவிஆர். டைட்டன்ஸ் டாஸ் சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நாங்கள் ஃபீல்டிங் பண்ணிக்கிறோன்னு இருக்காங்க. ஈவிஆர்லேருந்து ஓப்பனிங் பேரா முருகேசன் மற்றும் அஜித் வந்திருக்காங்க. 5 ஓவருக்கான மேட்ச்சு. 3 பவுலர் யூஸ் பண்ணோம். 2 பவுலர் 2 ஓவரும், 1 பவுலர் 1 ஓவரும் போகலான்னு சொல்லியிருக்காங்க கமிட்டி. டைட்டன்ஸுக்காக ஓப்பனிங் பவுலர் அருண் வந்திருக்காங்க. போன பால் வைடு, அதன் காரணமாக இந்த பால் ரீ. ஃபர்ஸ்ட் ஒன் பால் குத்துனோன்னே கீழே வந்துருச்சு, அதன் காரணமாக டாட் பால் பதிவு பண்ணுறாரு அருண். இங்கே செகண்ட் ஒன் குத்துனோன்னா இந்த பால் அண்டர்லேயே வந்துருச்சு, அதன் காரணமாக இந்த பால் டாட்டா பதிவு பண்ணுறாரு அருண். பேக் டு பேக் டாட்டா பால் பண்ணிட்டு போன பால் வைடு, வயசில் ஒரு ரன் ஓடி இருந்தாங்க, அதன் காரணமாக இந்த பால் ரீ. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அஜித் விட்டு தட்ட முயற்சி கரெக்டாக பேட்டில் ஆடி இருக்காரு, அதன் காரணமாக ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஏறின பக்கமே போட்டாரு, அதன் காரணமாக பேட்டில் பட்டிருக்கு, கீப்பரே ஓடி எடுத்திருக்காரு. போன பால் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு ஆட பார்த்தாரு, கீப்பர் கைவசம், அதனால் டாட் பால் பதிவு பண்ணுறாருங்க அருண். நெக்ஸ்ட் ஒன் கீழாப்பில் ஆடி இருக்காரு, 2 கால் சொல்லியிருக்காங்க. 2 ரன் ஓடி இருப்பாங்களா? அவங்க ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு, அதன் காரணமாக 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஈவிஆர் 1 ஓவர் முடிவெட்ட நிலையில் 9 ரன் ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் போட அமீர் நியூ பவுலர். ஸ்ட்ரைக்கில் முருகேசன். ஃபர்ஸ்ட் ஒன் குஸ்தி போட்டாரு, அவங்க ஒரு மிஸ்ஃபீல்டு, அதன் காரணமாக இங்க ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. முருகேசன் கேட்ச் டிராப்பு. செகண்ட் ஒன் அஜித் ஸ்ட்ரைக்ல ஏறி இருக்காரு, சிக்ஸ்க்கான முயற்சி, பின்னாடி பட்டு ஓடிட்டு இருக்காங்க, அது நம்மளால காட்ட முடியல, இருந்தாலுமே 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. போன பால் சிங்கிள், கீப்பர் பின்னாடி போச்சு, அதை நம்மளால கவர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் ஒன் லெக் சைடு வந்த பால் லெக் சைடே அடிச்சிருக்காரு, லெக் சைடு அடிச்ச பந்து லெக் சைடு அடிச்சிருக்காரு, அதற்காக 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்த பந்து நேரம் அடிச்சிருக்காரு, அந்த திசையில பேட்ட விட்டுருக்காரு, அங்க 2 பவுன்ஸ்க்கு ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு, அதற்கான 1 ரன் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட முயற்சி, கரெக்டாக பேட்டில் ஆடி இருக்காரு. 2 ஓவருக்கு ஈவிஆர் 18 ரன் ஆடி இருக்காங்க, நோ விக்கெட் இன்ட்ரி. நியூ பவுலர் விஜய் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஒய்டியாக்கார உரச்சி போட்டாரு, அதையும் பேட்டில் ஆடி இருக்காரு அஜித். இங்கே செகண்ட் ஒன் இதுவும் சரியான பந்து, போன பால் ஒய்டு, அதன் காரணமாக இந்த பால் ரீ. இன்னும் வந்துச்சு பந்து, அதனால லெக் சைடு பேட்டை விட்டாரு, ஃபீல்டர் கைக்கு போயிருக்காங்க, அதன் காரணமாக 2 ரன் ஓடி இருப்பாங்களா? அவங்க ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு, அதன் காரணமாக 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அம்பே டிசிஷன் அவுட்டு கொடுத்துருக்காருங்க, ரன் அவுட்டு அஜித். ரன் அவுட் மூலியமா விக்கெட் இழக்கிறார் அஜித். இங்க போன பால் ரன் அவுட்டு. ஸ்ட்ரைக்கில் முருகேசன் ஷார்ட் பிச்சுட்டு ஒன்று நேரம் கைக்கே போதான்னு பார்ப்போம், அங்கே ஃபீல்டர் முயற்சி பண்ணாரு, ஆனால் கைக்கு போகல, இருந்தாலுமே 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் லோட்டாஸா கன்வெர்ட் பண்ணாரு, மேலே தூக்கி விட்டுருக்காரு, காத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு பார்ப்போம், இல்லைங்க ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. முருகேசன் கேட்ச் மூலியமா தன்னோட விக்கெட் இழக்கிறார். போன பால் விக்கெட், நியூ பேட்ஸ்மேன் தீபன் வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்குக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் போட்ட பால பேட்டி அடிச்சிருக்காரு, அதன் காரணமாக 2 ரன் கிடைக்கும் நினைக்கிறேன். ஃபீல்டர் பேட்டி ஓடிக்கிட்டு இருக்காரு பந்து எடுக்க. இங்க 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 3ஆவது ரனுக்கான முயற்சி, த்ரோ கரெக்ட் த்ரோங்க. போன பால் நோ பால், இருந்தாலும் 3 ரன் ஓடி எடுத்தாங்க. இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால், ஸ்ட்ரைக்கில் தீபன் பாடி அட்டாக் பண்ணுறாரு, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சேம் பாலுங்க, பாடி அட்டாக்கே 2 வாட்டி போட்டிருக்காரு தொடர்ந்து, இவனோட 2 பாலுமே டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் குறுக்க கொடுத்தாரு, ஃபீல்டர் கைக்கு போயிருக்காங்க பார்ப்போம், 1 பவுன்ஸ் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு, இருந்தாலுமே 2 ரன் ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க அம்பே டிசிஷன் அவுட்டு கொடுத்துருக்காங்க. இங்க போன பால் ரன் அவுட், அதன் காரணமாக நியூ பேட்ஸ்மேன் சிவபாலா ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் அப் டு லோ டாஸாக வந்துச்சு, அதை பேட் அவுட் கரெக்டாக ஆடி இருக்காரு, ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. அப்போ இருந்தாலுமே 2 ரன் ரிஸ்க் எடுத்து ஓடிருக்காங்க. அம்பே டிசிஷன் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சரியான மாதிரி டிரைவுக்கு போனார், போன பால் டாட்டுங்க. நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட முயற்சிக்கு, இருந்தாலுமே லெக் சைடு அடிச்சிருக்காரு மடக்கி, 1 பவுன்ஸ் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு, இருந்தாலுமே 2 ரன் ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க லாஸ்ட் ஓவர் கூட கிறிஸ்டோபர் வந்திருக்காரு, ஸ்ட்ரைக்ல முருகா ஸ்லாட்ல இருந்துச்சு, நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு, காத்துக்கு இழுத்துட்டு போகணுமா பார்த்தா அங்க நல்ல ஃபீல்டிங் ஒன்று தடுத்திருக்காரு, இருந்தாலுமே 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. போன பால் அம்பே டிஸ்கஸ் பண்ணி 2 ரன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன்
குத்தி போட்ட பந்து நேரா அடிச்சிருக்காரு. இந்த வாட்டி ஃபீல்டர் கைக்கு போதா இல்ல அதையும் தாண்டி போதான்னு பார்க்கணும். சரியான கேட்சிங் அங்க ஒன் ஹேண்ட்ல பிடிச்சிருக்காரு. நம்ம எடுக்கிற வீடியோல இதுதான் பெஸ்ட் கேட்ச் நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட்ல. போன பால் விக்கெட். அதன் காரணமாக நியூ பேட்ஸ்மேன் மூர்த்தி ஸ்ட்ரைக்ல. போன பால் டாட்டுங்க இறங்கி போனாரு. கரெக்டா காலையே போட்டாரு. இந்த பால் டாட்டு லாஸ்ட் ஓவர்ல. பால் ஒய்டு இருந்தாலும் 2 ரன் ஓடி எடுத்தாங்க பைஸ்ல. லாஸ்ட் ஒன் குத்தி போட்ட பால லெக் சைடு அடிச்சிருக்காரு. லாஸ்ட் பால்ல 6 பதிவு பண்றாரு சிவபாலா. இங்க ஃபர்ஸ்ட் 6 இது இந்த டோர்னமெண்ட்ல. EVR 5 ஓவருக்கு 46 ரன் ஆடி இருக்காங்க. டைட்டன்ஸுக்கு 47 ரன் டார்கெட் கொடுத்துருக்காங்க இந்த இன்னிங்ஸ்ல. டைட்டன்ஸ்ல இருந்து ஓப்பனிங் பேரா விஜய் மற்றும் சச்சின் வந்திருக்காங்க. இருக்கு ஓப்பனிங் பவுலரா அசோக் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல விஜய். ஃபர்ஸ்ட் ஒன் லோட்டாஸா கன்வெர்ட் பண்ணாரு. டாஸ் பால் நியூ பால் இருந்தாலுமே டிஸ்டன்ஸ் போகலங்க. சிவபாலா கைக்கே போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அசோக். இங்க நியூ பேட்ஸ்மேன் ஃபிளிக்ஸ். இங்க போன பால் ஒய்டு. அதன் காலமாக இந்த பால் ரீ அப் டு உள்ள வந்த பந்து நேரா அடிச்சிருக்காரு. கேப்ல அடிச்சிருக்காரு கரெக்டா. கண்டிப்பா 2 ரன் ஓடி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லங்க குயிக் ஃபீல்டிங் ஆகிறனால அங்க சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க இந்த பால்ல. நியூ பேட்ஸ்மேன் சச்சின் ஸ்ட்ரைக்ல. குத்தி உள்ள வந்துச்சு. லெக் பை டாட் பால பதிவு பண்றாருங்க அசோக். நெக்ஸ்ட் ஒன் இன்னும் வந்துச்சு. மடக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஸ்ட்ரைக்ல ஃபிளிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் அப் டு உள்ள வந்த வந்து பேட்டை தடுத்திருக்காரு காலை வச்சு. சச்சின் ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்துச்சு. இருந்தாலுமே குத்துனோன்னு லைட்டா கீழே வந்தாலும் டாட் பால் கீப்பர் கைவசம் இந்த பால். நெக்ஸ்ட் பவுலர் இங்க மாதவன். போனவர் பட்ட அசோக் 4 ரன்னுக்கு பந்து போட்டு போயிருக்காரு. நியூ பவுலர் மாதவன் ஸ்ட்ரைக்ல ஃபிளிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடு வந்து ஆஃப் சைடே அடிச்சிருக்காரு. பவுண்டரி போகுமா இல்லங்க ஓடி தான் எடுக்கணும். அதனால 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ப்ரோ கரெக்டா கைக்கு வந்துச்சு. இருந்தாலுமே ஓடி எடுத்திருக்காங்க. 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பால்ல. ஃபர்ஸ்ட் பாலே 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் உள்ள வந்தாரு. கரெக்டா பேட்டை விட்டு தடுத்தாரு. ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ஸ்ட்ரைக்ல ஃபிளிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடு போட்டாரு. ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு. அங்க 1 பவுன்ஸ் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. அதன் காரணமா 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பால்ல. சச்சின் ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்துச்சு. இருந்தாலுமே கீப்பர் கைவசம் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்துச்சு. நியூ பால் விண்டுக்கு இழுத்துட்டு போகுமான்னு பார்த்தா தலையை தாண்டி போற 6 சச்சின் இங்க 6 அடிச்சிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. போன பால் தலையை தாண்டி 6 அடிச்சாரு. இந்த பால் கீழே ஆடி இருக்காரு மடக்கி லெக் சைடு. சிவபால்ட்ட பேருக்கு 2 ரன் கிடைக்குமா இல்லங்க. நல்ல ஃபீல்டிங். நியூ பவுலர் முருகேசன் ஸ்ட்ரைக்ல சச்சின். கீழே போட்டாரு. கீழே ஆடி இருக்காரு. பவுலரே பந்துக்கு போயிருக்காங்க. ஸ்ட்ரைக்ல ஃபிளிக்ஸ். சைண்ட் ஒன் திரும்பி விட்டாரு பால. லெக் சைடு அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் தீபன் 2 முயற்சி. போன பால் டாட்டு. இருந்தாலுமே வந்து கீப்பர் பைஸ் மூலமா 1 ரன் ஓடி எடுத்தாங்க. ஐயோ ஸ்டிக்கு பக்கத்துல வந்துச்சு. போன பால் டாட்டுங்க. நெக்ஸ்ட் ஒன் பின்னாடி போட்டாரு. பின்னாடி ஆடி இருக்காரு. கீப்பர் ஓடிட்டு இருக்காருங்க பந்து எடுக்க. இருந்தாலுமே 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல ஃபிளிக்ஸ். லாஸ்ட் ஒன் ஐயோ நேரா அடிக்க பார்த்தாரு. இருந்தாலுமே குத்தி லைட்டா வெளில போனாங்க. இந்த பால் டாட்டாவோட போய் முடிக்கிறாரு முருகேசன். நீங்க 3 ஓவருக்கு டைட்டன்ஸ் அணி பாத்தீங்கன்னா 21 ரன் ஆடி இருக்காங்க. 4வது ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட அசோக் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல சச்சின். ஃபர்ஸ்ட் ஒன் குத்தி போட்டாரு. லெக் சைடு அடிச்சிருக்காரு. அந்த பால் தீபன்ட்ட போயிருக்கு அந்த பால். அங்க ஒரு நல்ல ஃபீல்டிங். அதன் காரணமா 1 ரன் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்துச்சு. அப்பயுமே ஆஃப் சைடு வந்த பால் ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு. 2 ரன் ஓடுவாங்களா? 2 ரன் ஓடிக்கிட்டு இருக்காங்க. த்ரோ கொஞ்சம் லேட்டா இருந்துச்சு. அதனால 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இந்த பால்ல. ஸ்ட்ரைக்ல ஃபிளிக்ஸ் நேரா வந்தாரு. நேராவே அடிச்சிருக்காரு. அங்க மாதவன் கைக்கு போயிருக்கு 1 பவுன்ஸ்ல. அங்க ஒரு மிஸ்ஃபீல்டு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல சச்சின். ஸ்ட்ரைட்ல பேட்டை விட்டுருக்காரு. உள்ள வந்த பந்தை வெளில அடிக்கலாம் இல்லங்க கை மேல போயிருக்கு. சிவபாலா பிடிக்கிற 2வது கேட்ச் இந்த இன்னிங்ஸ்ல. போன பால் விக்கெட். அதன் காரணமா கோகுல் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல கோகுல் ஏறி போனாரு. கீப்பர் நிக்கு. அம்பே டிசிஷன் அவுட் கொடுத்திருக்காங்க. 6க்கு 22. பவுலர் குமரேசன் ஸ்ட்ரைக்ல
ஸ்லோயரா போட்டாரு, தூக்கி மேல அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஸ்ட்ரைக் அங்க முருகா ஸ்ட்ரைட்ல ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு முருகேசன். இங்க போன பால் விக்கெட், அதன் காரணமா கிறிஸ்டோபர் ஸ்ட்ரைக்ல இருக்காரு நியூ பேட்ஸ்மேன். ஸ்டாண்ட் 1 நேரா அடிக்க முயற்சி, கீப்பர் கைவசம், டாட் பால். முருகேசன் டாட் பால போய் பண்ணிருக்காரு இந்த டைம்ல. நெக்ஸ்ட் 1 விட்டு தட்ட முயற்சி, இருந்தாலும் லெக் சைடு அடிச்சிருக்காரு வந்த பந்த. அங்க ஒரு ஃபீல்டர் வந்துகிட்டு இருக்காங்க, இருந்தாலுமே ஒரு ரன் தான் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பால்ல. நியூ பேட்ஸ்மேன் அருண் இங்க ஸ்லோயரா போட்டாரு, லெக் ஸ்டம்ப் விலைக்கு போயிருக்கு இந்த பால். போன பால் டாட்டுங்க. நெக்ஸ்ட் 1 ஃபுல்லா ஏறி நிக்கிறாரு, ஃபுல் டாஸா கன்வெர்ட் பண்ணாரு, இருந்தாலுமே கீழே தான் ஆடி இருக்காங்க இந்த பாலையும். ஃபீல்டர் முருகா, கிறிஸ்டோபர் ஸ்ட்ரைக்ல. லாஸ்ட் 1 வெளியாப்டுக்கான முயற்சி, இப்ப டாட் பால். ஃபர்ஸ்ட் ரவுண்டு இப்ப நடந்த டைட்டன்ஸ் vs EVR ஜெயிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்சை.